எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹுடைய வேதப்படி நடங்கள், குர்ஆன் படி நடங்கள் என்பதாக தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் மட்டும் போதுமா என்றால் குர்ஆன் மட்டும் போதாது என்று நாம் சொல்லுவோம். அது எப்படிங்க குர்ஆன் மட்டும் போதாது அப்படின்னு எப்படி ஆகும்? அல்லாஹ் தஆலாவே சொல்றான், திபியானல் லிகுல்லி ஷை, எல்லா பொருள்களுக்கும் விளக்கமாக இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குர்ஆன் போதாதுன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குர்ஆன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். வலா ரத்பின் வலா யாபிஸ்னி இல்லா ஃபீ கிதாபின் முபீன், எந்த பொருளும் குர்ஆன்ல இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம்மளும் அப்படித்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். எதுவுமே குர்ஆன்ல இல்லாமல் இல்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை போன்று, என்னுடைய ஒட்டகத்துடைய கயிறு காணாமல் போனாலும் கூட, ஒட்டகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு காணாமல் போனாலும் கூட குர்ஆனின் மூலமாக நான் பெற்றுக் கொள்வேன் என்பதாக சொல்லுகின்றார். லவ் லா இகாலி லவஜத்துஹு ஃபீ கிதாபில்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தின் கயிறு காணாமல் போய்விட்டாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அதனை நான் பெற்றுக் கொள்வேன். கயிறு காணா போச்சுன்னா ஒட்டகத்துக்கு கிதாபுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அது நிறைய அந்த குர்ஆனுடைய ஞானம் நிறைந்தவர்களுக்கு தெரியும். ஒரு செய்தி முன்னாலே சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒரு ஞானவான் ஆரிஃப் பில்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருந்தார், சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடிய நேரத்தில் நல்லவராக இருந்தால் அவருடைய உயிர் உடலிலிருந்து எடுக்கப்படுகின்றது, கழற்றப்படுகின்றது. அப்படி கழற்றப்படக்கூடிய எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குழைத்த மாவிலிருந்து, மாவு குழைக்கப்பட்டு இருக்கின்றது, குழைக்கப்பட்ட அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டிக்கொண்டிருக்கின்றது. மாவு நல்லா குழைச்சி வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு முடி மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த முடியை எவ்வளவு எளிதாக எடுத்து விட முடியுமோ அதே போன்று ஒரு மூமினான மனிதருடைய ரூஹ் அவருடைய உடலிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்றது. அதுக்கு நேர் மாறாக அவர் காபிராக இருந்தால், தீயவராக இருந்தால் மிகச் சிரமப்பட்டு எடுக்கப்படுகின்றது. நீண்ட விளக்கம். இப்ப அங்க மூமினான மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படும் பொழுது, காபிரான மனிதருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது மூமினான மனிதருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு லேசா வருது? அதுக்கு என்ன விளக்கம் தெரியலையே. அது குர்ஆன்ல ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அவர் சொல்லுகின்றார், நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளித்தார்கள் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன். யார சொல்ல, நீங்க ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஹதீஸ்ல இப்படி மூமினுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக சொல்லுகின்றீர்கள், குர்ஆன்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்தவர்களாக சொன்னார்கள், உத்துலுபு ஃபீ சூரத்தி யூசுப் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். நான் முழிச்சுக்கிட்டேன். சூரை யூசுப்ல தேடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் முழிச்சுக்கிட்டேன், சூரை யூசுப்ல தேடிப்பாருன்னா எந்த ஆயத்தை போய் பார்க்கறது என்று சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். சரி, குர்ஆனை எடுத்து வச்சு சூரை யூசுஃபை புரட்டி கொண்டே இருந்தேன். ஒரு இடம் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கம் நபி அவர்கள் சொன்னதும் எனக்கு கிடைத்து விட்டது. அது எந்த இடம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது காதல் கொண்ட அந்த ஜுலைஹா என்ற அந்த பெண்மணி, அவர் தவறாக காதல் கொண்டிருக்கின்றார் என்று அந்த எகிப்து நாட்டு பெண்கள் எல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் அந்த பெண்மணியின் மீது. அப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நான் மையல் கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்களுக்கு ஒரு விருந்து வைத்தார்கள். எல்லாம் தெரிஞ்ச கதை, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. அங்கே பழங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு கத்தி கொடுக்கப்பட்டது, இந்த கத்தியில அந்த பழத்தை அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த பெண்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்த அந்த இடத்து பக்கமாக போக சொன்னாங்க ஜுலைஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை கடந்து போனார்கள். அவருடைய அழகை பார்த்த அந்த பெண்மணிகள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கைகளை அறுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு பெரிய சிந்தனையில் இருந்தாலும் கூட, என்ன விதமான ஒரு ஈடுபாடு ஒரு பொருளிலே இருந்தாலும் கூட, ஒரு மனிதனுக்கு கை வெட்டப்படும் பொழுது தெரியாம இருக்காது. விரல் அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிளேட்லயோ கத்திலையோ அறுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியத்தான் செய்யும். ஆனா அந்த பெண்களுக்கு தெரியவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வகத்தான ஐதியஹுன்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வெட்டியது அந்த பெண்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரியாம போச்சு? ஒரே ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். ஒரு ஆண் அழகரை கண்டார்கள், அந்த அழகிலே மயங்கி
அதிலேயே சிந்தனையை பறிகொடுத்து இந்த கைவெட்டியதை தெரியாமல் அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மூமினான மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரத்திலே அவர் எங்கே தங்கவிருக்கின்றாரோ அந்த சொர்க்கத்தினுடைய இடம் அவருக்கு காட்டப்படும். அதனுடைய அழகிலே, அதனுடைய ரம்மியத்திலே மயங்கி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படுவது தெரியாது என்பது அதனுடைய பொருளாகும். இப்ப குர்ஆன்ல இருக்குதுங்க, ரூஹ் எடுக்கப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கமும் குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்கு? சூரத்து யூசுப்ல இருக்குது. யாருக்கு தெரியும்? அவருக்கும் தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதே போன்று எல்லா சட்டங்களும் உள்ளே மறைந்திருக்கின்றன, ஆனால் தெரியாது. அது யாருக்கு தெரியும்? யாருக்கு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றானோ, அந்த ஆற்றலை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு தெரியும்.